பிட்டு பஹானே பாஸ் திங்கள் முதல் வெள்ளி மாலை 8 மணிக்கு நிக்கில். Watch full episodes on Jio Hotstar. கிஃப்ட் என் கண்ணை மறைச்சிட்டு இருக்கு. எனக்கு எதுவும் தெரியல. வருண் கிஃப்ட்ஸ் எல்லாம் அங்க வைக்கணும். ஆமா தாத்தா எங்க? இங்க வை. அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். தாத்தாவுடைய பிறந்த நாள நாம ஜாம் ஜாம்னு கொண்டாடலாம். இன்னைக்கு பார்ட்டிக்கு நிறைய பேர் வர போறாங்க. எனக்கு ரொம்பவே பசிக்குது. இப்படி சர்வ் பண்றது நல்லதா இருக்கு. பாக்கி இருக்கு. கேண்டீன்ஸ சீக்கிரம் ஏத்தி வைங்க. தாத்தா வர நேரமாச்சே. சரி சரி இப்பவே ஏத்துற. நீங்க எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ரங்கீலா? நான் மேஜிக்கால எல்லா கேண்டில்ஸையும் ஏத்திடுறேன். ஹந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. மைரான் இல்ல. இல்ல. மைரா கேண்டில கொளுத்தணும். என்னுடைய பேண்ட் இல்ல. Thank you, தாத்தா. சாரி வருண். சாரி ரங்கீலா. தேங்க்ஸ் கோவிங்களா. ஆமா ருத்ரா எங்க? வாவ். எவ்வளவு பெரிய கேக். ஆமா கேக் வந்துருச்சு. ருத்ரா எங்க? தாத்தா கேண்டிலை ஏத்துங்க. ருத்ரா வந்துருவான். தேங்க்யூ ருத்ரா. கேக் கட் பண்ணுங்க தாத்தா. இந்த ருத்ரா நாலா பக்கமும் கண்காணிக்க சொல்லிருக்கான். ஏன்னா தாத்தாவோட பர்த்டே பார்ட்டிக்கு எப்படி வேணாலும் ஆபத்து வரலாம். அதனால நீ எச்சரிக்கையாவே இரு. ஜோகா, அந்த சன் சிட்டில அப்படி என்னதான் நடக்குது? இன்னைக்கு ஜெய்சிங் சௌகானோட பிறந்த நாள். சன் சிட்டி மக்கள் எல்லாரும் அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷாக்கால், ஒரு பக்கம் ஜெய்சிங்கோட பிறந்த நாள், இதை எல்லாத்தையும் மக்கள் ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க உங்களோட பிறந்த நாளை யாருமே ஞாபகமே வச்சுக்கல. ஒரு பக்கம் அந்த ஜெய்சிங் எல்லாரோடைய மனசையும் கவர்ந்துகிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் உங்களை யாருமே கண்டுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம நான் என்ன சொல்ல வரேன்னா,
ஏன் எதிரியே ஏன் முன்னாடியே புகழ்ந்து பேசுறியா? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்னோட பேரு தான் ஷாக்கால். சப்போலா, இப்ப நீ என்ன பத்தி புகழ்ந்து பேசுற, இல்ல நான் உன்னையும் நான் ஒரு பேட்டா மாத்திருவேன். சாக்கால், நான் இப்போ உங்களை என்னன்னு பாராட்டுறதுன்னே தெரியல. ஏதாவது ஒண்ணு இருந்தா தானே பாராட்டுறதுக்கு. அதாவது அது வந்து அதாவது நீங்க ஒரு நீங்க ஒரு சாக்கால், நீங்க என்ன பேட்டாவே மாத்திடுங்க. உங்களை பாராட்டி பேசணும்னா ஒண்ணுமே இல்ல. என்னது? இப்ப நீயும் ஒரு பேட்டா மாற போற. ஜெய்சிங் சௌஹான், இப்ப நீ ஏன் ஆட்களோட மனசுல கூட இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? விடமாட்டேன், விடமாட்டேன். உனக்கு நான் ஏதாவது ஒரு பரிசை கண்டிப்பா கொடுத்தாகணும். அகீரா, ஜகீரா, ஃபயர் பால்ஸ், கிரியேட்டோ. ஜோஹான், சப்போலா, இப்போ நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றத அப்படியே செஞ்சாகணும். இல்ல நான் வாழ்க்கை முழுக்க இதே மாதிரி பறந்துகிட்டே இருங்க. இல்ல, என்னால பறக்க முடியாது. இந்த மாதிரி பறந்துட்டு இருக்க முடியாது ஷாக்கால். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதை பண்றேன். ஷாக்கால் தாக்குதல் நடத்துறாரு. ருத்ரா கிட்ட சொல்லி ஆகணும். மைரா, வருண், நீங்க எல்லாருக்கும் கேக் கொடுங்க. நான் இப்பவே வந்துடுறேன். எங்க போற? ருத்ரா, உன்னோட தாத்தாவுக்கு நான் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லு. ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடினேன்னு சொல்லு. அப்புறம் மறக்காம இன்னொரு விஷயத்தையும் சொல்லு. இதுதான் அவரோட கடைசி பிறந்த நாள். அங்க பாரு, நான் அவருக்காக அனுப்பின பர்த்டே கிஃப்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு உன்னாலையும் இந்த ஃபயர் பால்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஷாக்கால், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. இபாய்ஸ்கா ஃபயர் பால் ஃபினிட்டோ. ருத்ரா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? உங்க பிறந்த நாளுக்கு வான வெடிக்கல் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ருத்ரா, தேங்க்யூ. வாவ், எவ்வளவு பிரமாதமான வான வேடிக்கை. வாவ், ரொம்பவே அழகா இருக்கு. இங்க என்னமோ நடக்குது. இந்த பெயிண்டிங் எவ்வளவு வெயிட்டா இருக்கு. நம்மளால எப்படி தூக்கிட்டு போக முடியும்? இதெல்லாம் உன்னோட தப்பு. சப்போலா ரெடி? சத்தம் போடாத, யாராவது வந்துட போறாங்க. வாவ், வானம் எவ்வளவு அழகா இருக்கு. வாங்க தாத்தா, போய் டின்னர் சாப்பிடலாம். டின்னரை இங்கேயே வான வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிடலாம். ஷாக்கால், நீங்க கொடுத்த வேலையை நாங்க முடிச்சிட்டோம். தயவு செஞ்சு எங்களை இதுல இருந்து விடுவிச்சிடுங்க. ஓலா ரே ஓலா, நான் தான் சஃபோலா. என்னால பேட்ஸ் மாதிரி இருக்க முடியல. ஷாக்கால், சந்தோஷமான நேரத்துல எந்த பிரச்சனையும் பண்ணிடாத. அப்புறம் இங்க எல்லாரும் வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோ. அத நானும் பாக்குறேன் ஜெய்சிங்.
தாத்தா தாத்தா ஹெல்ப் தாத்தா ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுங்க தாத்தா தாத்தா ஹெல்ப் தாத்தா ருத்ரா நீ எங்க இருக்க ருத்ரா ருத்ரா என்ன இது இந்த பெயிண்டிங் எங்கிருந்து வந்துச்சு தாத்தா ருத்ரா நீ எப்படி இந்த பெயிண்டிங்குள்ள போன தாத்தா சீக்கிரம் என்ன வெளியே எடுங்க நான் உங்க கிஃப்ட பாத்துட்டு இருக்கும் போது யாரோ என்ன உள்ள இழுத்துட்டாங்க இது யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க தாத்தா சீக்கிரம் என்ன வெளியே இழுங்க சீக்கிரம் ருத்ரா நீ என்ன பண்ணிட்டு இருக்க விடு விடு நான் மந்திரவாதி பயங்கரமான ஆளு என்ன பத்தி தெரியும்ல நான் தான் ஷாக்கால் ஹாப்பி பர்த்டே ஜெய்சிங் ஜோஹான் ஹாப்பி பர்த்டே ஜெய்சிங் ஜோஹான் தாத்தா தாத்தா என்னாச்சு ருத்ரா? அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நான் தாத்தா கத்துறத கேட்டேன். நான் வேணா ஒரு ரூமை போய் செக் பண்ணி பாக்குறேன். தாத்தா தாத்தா ரூம்ல இல்ல. இது என்னது? ருத்ரா இங்க பாரு, தாத்தாவோட ஒரு ஷூ இங்க இருக்கு. ஒரு ஷூ இங்க இருக்குனா அப்ப இன்னொன்னு எங்க? கண்டிப்பா தாத்தாக்கு ஏதோ நடந்திருக்கு. ருத்ரா இங்க பாரு, பெயிண்டிங்குள்ள தாத்தாவோட இன்னொரு ஷூ தெரியுது. இது என்ன பெயிண்டிங்? எங்க இருந்து வந்துடுச்சு? அப்புறம் தாத்தாவோட ஷூ இந்த பெயிண்டிங்ல எப்படி? தாத்தா காணாம போனதுக்கும் இந்த பெயிண்டிங்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஹலோ ருத்ரா, தாத்தாவை தேடுறியா கண்ணா? இனி அவர் உனக்கு கிடைக்கவே மாட்டாரு. அவரு என்னோட பெயிண்டிங்ல கைதி ஆயிட்டாரு. அப்புறம் நான் என்னோட பெயிண்டிங்ல யார கைது செய்யறேனோ அவங்களோட மொத்த மேஜிக்கல் பவர்ஸும் காலி ஆயிடும். பாய் பாய் ருத்ரா. தேடணும்னு நினைக்கிறியா? அப்ப போய் தேடு கண்ணா உன்னோட தாத்தாவை. ஷாக்கால்! இதோ இருக்கு மேஜிக்கல் பெயிண்டிங்கோட புக். மேஜிக் பெயிண்டிங்ஸ் பத்தின எல்லா விவரமும் இந்த புக்ல இருக்கு. ஆமா. Thank you Alaza sir. Ibaiska sa kumpustum. Let's go. நில்லுங்க, அத பிடிங்க. சந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. மயரா பேட்ட பிடிக்கணும், என்ன இல்ல. சோகாமால முடியாது. இதுக்கு மேல சோகாமால சுத்தமா முடியாது. உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒரே ஒரு புக்க உன்னால கொண்டு வர முடியலையா? சரி பரவாயில்ல விடு. ருத்ரா, அந்த புக்ல என்ன படிக்கணுமோ எல்லாத்தையும் படிச்சுக்கோ. ஆனா ஜெயசிங்க உன்னால காப்பாத்த முடியாது. அகீரா, ஜகீரா, பசூகா, கோ!
இனிமே ருத்ரவால கண்டே பிடிக்க முடியாது எந்த பெயிண்டிங்ல அவனோட தாத்தா இருக்காருன்னு. அவன் வருவான், கண்டிப்பா வருவான். அப்படி வர அவனுக்கு இந்த இடத்துல ஒரு ஷாக் கிடைக்க போகுது. ஷாக். அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இங்க 3 பெயிண்டிங்ஸ் இருக்கே. இப்போ தாத்தா எதுல இருப்பாரு? வந்துட்டியாடா கண்ணா ருத்ரா. எனக்கும் தெரியும் கண்ணா நீ கண்டிப்பா இங்க வருவேன்னு. உங்களோட சந்தேகம் சரியானதுதான். உங்களோட தாத்தா இந்த பெயிண்டிங்ல தான் இருக்காரு. ஆனா பாவம் அவர்கிட்ட மேஜிக்கே இல்ல. இப்ப அவரு ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காரு. ஆனா உன்னால அவருக்கு உதவி பண்ண மட்டும் போகவே முடியாது. இல்ல. அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். பெயிண்டிங் காணாம போயிடுச்சு. கோவத்துல நீ என்ன அட்டாக் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் இங்க வரவே இல்லை. சரி ருத்ரா, நான் உனக்கு ஒரு விடுகதை சொல்ல போறேன். அதை மட்டும் நீ சால்வ் பண்ணிட்டேன்னு வை, உன்னால உன் தாத்தா கிட்ட கண்டிப்பா போக முடியும். எது கண்ணுக்கு தெரியாதோ அதுதான் இருக்கும். உயிர் உள்ளது நடக்க முடியும், உயிர் இல்லாதது முழுங்கிடும். நடந்தே ஆகணும், பறக்க முடியாது. எதை எப்படி கடந்து போகணும்னு ஒண்ணுமே புரியாது. இது என்ன விடுகதை? இங்கிருந்து போங்க, கண்டுபிடிங்க. உங்க கிட்ட வெறும் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் தான் டைம் இருக்கு. நாளைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள உங்க தாத்தாவை மட்டும் நீங்க தேடி கண்டுபிடிக்கலன்னா அதுக்கப்புறம் என்னைக்குமே கண்டுபிடிக்க முடியாது. வாங்க போலாம். மேஜிக்கல் பெயிண்டிங்ல என்ன எழுதி இருக்குன்னா அந்த பெயிண்டிங்ஸ் மேஜிக்கல் மவுண்டன்ல தான் சேஃபா இருக்க முடியும்னு. இல்லனா அது கொஞ்ச நாள்லயே உடைஞ்சு சிதறி போயிடும்னு. நாம அந்த மவுண்டனை தேடி ஆகணும். பெயிண்டிங் அங்கதான் இருக்கும். அங்க பாரு. அது அந்த மேஜிக்கல் மவுண்டன் அங்க இருக்கு. அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். எனக்கு இப்பவே ரொம்ப பயமா இருக்கு. இத கடந்து நம்ம எப்படி அந்த பக்கம் போறது? இருங்க. காத்து ரொம்ப வேகமா அடிச்சிட்டு இருக்கு. நம்மளால கிராஸ் பண்ணி போக முடியாது. ஷாக்கால் விடுகதையில பறக்க முடியாது, நடக்கதான் முடியும்னு சொன்னானே. அப்பனா நம்ம நடந்துதான் போய் ஆகணும். பறக்க முடியாது. ஆனா எப்படி நடந்து போக முடியும்? நடுவுல வேலி இருக்கு. விடுகதையில கண்ணுக்கு தெரியாது ஆனா இருக்கும். அது எப்படி கடக்கணும்னு தெரியாது. அதை எப்படி கடக்கணும்னு தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? அதை எப்படி கடக்கணும்? அட இங்க கடந்து போறதுக்கு நதி கூட எதுவும் இங்க இல்லையே. நாம இந்த வேலைய கடந்து போகணும். விடுகதையில கண்ணுக்கு தெரியாது ஆனா இருக்குன்னு சொல்லி இருக்கு. அப்பனா அந்த பக்கம் போக வழி இருக்கு, ஆனா நம்ம கண்ணுக்கு தான் தெரியல. இப்பவே டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இங்க எந்த வழியும் இல்ல. பாத்தீங்களா, எல்லா கல்லு கீழே விழுந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், விடுகதையே கேளுங்க. கண்ணுக்கு தெரியாதது இருக்கும், உயிர் உள்ளது நடக்க முடியும், இல்லாதது முழுகிடும். கேட்டிங்களா? உயிர் உள்ளது நடக்கும், உயிர் இல்லாதது முழுகிடும்.
அப்படின்னா உயிர் உள்ளது மட்டும்தான் இந்த வழியில நடந்து போக முடியும். உயிர் இல்லாதது, அதாவது கல்லு, அது முழுகிடும். கரெக்ட் மேரா, நம்மளால கடந்து போக முடியும். நமக்கு தெரியாதது இருக்கும். அப்ப கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியல. நம்ம நம்பிக்கையோட முன்னாடி போயாகணும். என்ன நம்பணுமா? எது? இல்ல இல்ல, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இல்ல, நான் போறேன். தாத்தாக்காக எந்த ரிஸ்க்கும் எடுக்கவும் நான் தயார். தாத்தா, நான் வந்துட்டு இருக்கேன். நீங்க தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தீங்க. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். ருத்ரா, போகாத. கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருக்குன்னு விடுகதையில சொன்னது உண்மைதான். பிரிட்ஜ் இருக்கு, என் பின்னாடி வாங்க. கமான். ரங்கிலா, நிக்காதீங்க, வாங்க. இல்ல இல்ல இல்ல. ஷாக்கால், நீங்க எதுக்காக 3 வாட்டி இல்லன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன பேசுற முட்டாள்? இம்பாக்ட் வரும். டயலாக் வெயிட்டா இருக்கும். வாய மூடுங்கடா 2 பேரும். அந்த ருத்ரா மேஜிக்கல் மவுண்டன்ஸ் கிட்ட போய்கிட்டு இருக்கான். ஆனா அவனோட தாத்தாவ அந்த 3 பெயிண்டிங்ஸ்ல இருந்து அவனால காப்பாத்தவே முடியாது. என்னதான் பூனை கத்தினாலும் உருமினாலும் பூனை தான். அதாவது ஒரு பூனை பால் குடிக்கிறதுக்காக மேல பானையை தேடி போச்சுன்னா அந்த பானை உடையன்னு சாத்தியம் கிடையாது ஷாக்கால். புரியுதுங்களா? அப்படின்னா நீ என்ன பார்த்து பூனைன்னு சொல்றியா? ஷாக்கால இன்னும் வெறுப்பேத்து. சொன்னதுக்கு பூனையாக்கிட்டான். அகீரா, ஜக்கீரா, பசூகா, கிராக்கோ. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். பிரிட்ஜ் இப்ப உடைஞ்சிட்டு இருக்கு. எல்லாரும் திரும்பி ஓடிடுங்க. திரும்பி இல்ல, நேரே ஓடுங்க, சீக்கிரம். சரிதான், இப்போ இது மட்டும் தான் குறை. ருத்ரா, ஹே, ருத்ரா. ருத்ரா, சீக்கிரம் வா, காப்பாத்து. Zibaiska. வாவ், எவ்வளவு தைரியசாலி. என்ன சொல்றீங்க ஷாக்கால்? இனிமேலாவது எனக்கு விசுவாசமா இரு. என்ன டாக்ஸ் அவங்களோட எஜமானனுக்கு விசுவாசமா இருக்கும். அது இருக்கு கேவ். நம்ம சீக்கிரம் போயாகணும். நம்ம கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு.
நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இங்க எத்தனை பெயிண்டிங்ஸ் இருக்குன்னு பாரு ருத்ரா. நாம சரியான பெயிண்டிங்கை எப்படி தேடுறது? அது 3 பெயிண்டிங்ஸ். இந்த 3 பெயிண்டிங்ஸ்ல ஒரு பெயிண்டிங்ஸ்ல தான் தாத்தா கைது ஆயிருக்காரு. தாத்தா நீங்க கூப்பிட்டாலும் உங்க தாத்தா வர மாட்டாரு பசங்களா. நான் அவரை உள்ள கைது பண்ணி வச்சிருக்க, புரிஞ்சுக்கோ. அவரோட மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்படி கத்துறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஷாக்கால், நான் தாத்தா கிட்ட ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். தன்னம்பிக்கை. நான் இவ்வளவு தூரம் வந்து சேர்ந்துட்டேனா அப்ப தாத்தா கிட்டயும் கண்டிப்பா போய் சேர்ந்துருவேன். தேடுக்க நான் தேடு 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 தேடு. சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்கு, தேடு. சூரியன் மட்டும் மறைஞ்சது, உங்க தாத்தாவோட வாழ்க்கையும் சூரியன் மாதிரி மறைஞ்சிரும். ஷாக்கால் நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ஒரே பெயிண்டிங்க 3 ஆக்கியிருக்காரு. ருத்ரா, அங்க பாரு. நடுவுல உள்ள பெயிண்டிங்ல 2 பக்கத்துலயும் பிளாங்க் ட்ரங்க், அப்புறம் நிறைய மல்டி கலர் ஃபிளார்ஸ் இருக்கு. இந்த ஃபிளார்ஸ் எல்லாமே இந்த பெயிண்டிங்ல பாதியும் அந்த பெயிண்டிங்ல பாதியும் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா 2 சைடுல உள்ள ஆஃப் ட்ரீஸ நடுவுல உள்ள பெயிண்டிங்கோட ஆஃப் ட்ரீயோட சேர்க்கணும். அப்ப பெயிண்டிங் ஒண்ணாயிடும். ஆனா நம்மளால இத சேர்க்க முடியாது, ஏன்னா இது செவுத்துல ஒட்டி இருக்கு. நம்ம லைப்ரரி புக்ல என்ன படிச்சோன்னு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. மேஜிக்கல் பெயிண்டிங் வரைய தெரிஞ்சவங்க யார் வேணாலும் வரையலாம். ஒருவேளை அவங்களே யாரையாவது மேஜிக்கல் பெயிண்டிங் குள்ள கைது செஞ்சா கைதான மேஜிக்கல் ஆளோட பவர்ஸ் காலி ஆயிடும். ஆனா யார் ஒருத்தர் அந்த மேஜிக்கல் பெயிண்டிங் குள்ள தானா போறாங்களோ அவங்க மேஜிக்கல் பவர்ஸ் அவங்க கிட்டயே இருக்கும். பெயிண்டிங் ஒரு சில செகண்ட் லைவ் ஆனாதான் நம்ம தானா அதுக்குள்ள போக முடியும். இதோட நதிகள் ஓட ஆரம்பிக்கும், மிருகங்களுக்கு உயிர் வரும், அப்புறம் இந்த காடு ரியலா மாறிடும். பெயிண்டிங் குள்ள யார் போறாங்களோ அவங்களுக்கு இது பெயிண்டிங்கா இருக்காது, உண்மையான காடா மாறிடும். ரியல் ஃபாரஸ்ட். இப்போ இந்த பெயிண்டிங் எப்ப லைவா மாறும்ன்றது தான் கேள்வி. ருத்ரா, என்னை காப்பாத்து. ருத்ரா, இழு. என்னை முதல்ல வெளியில இழு. என்னை இழு, ருத்ரா. நம் மந்திரவாதி பயங்கரமான ஆளு. இல்ல, இது சீட்டிங். ருத்ரா, ரங்கீலா, இது ஷாக்காலோட சதி. நான் இங்க இருக்க, என்ன வெளியில இழுங்க. சீக்கிரம் இழுங்க. நான் வெளியில வந்து அவனை ஒரு வழி பண்ணி ஆகணும். தாத்தா, சாக்கால் நம்ம மயூர ஒரு நேரம் உள்ள இழுத்துட்டான். இப்ப நான் உன்னையும் இழுத்துக்க போறேன். பெயிண்டிங் லைவா இருக்கு. இப்ப நானும் இதுக்குள்ள போனா என் மேஜிக்கல் பவர்ஸ் என்கிட்டயே இருக்கும். ஆனா ஷாக்கால் இழுத்தா என் பவர்ஸ் காலி ஆயிடும். இல்ல இல்ல இல்ல, ருத்ரா எப்படி அவனா பெயிண்டிங் குள்ள போனா? அவன் உண்மையிலேயே அறிவாளிதான். அவன் மட்டும் தாத்தாவோட கைய பிடிக்கவே இல்லையே. ஒரு பக்கம் இந்த மாதிரி நிறைய பிளான் போட்டுட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ருத்ரா எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கான். பக்கம் நீங்க பெரிய பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அவன் எந்த வேலையும் செய்யாம பெரிய ஆளா தன்னை காட்டிக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீ கொஞ்ச நேரம் வாய மூடு. இல்ல சாக்கால், நான் சொல்றேன். ருத்ராவால இந்த பெயிண்டிங்ஸ்குள்ள அவங்க தாத்தாவை தேட முடியாது. அவன் எந்த பெயிண்டிங்குள்ள குதிச்சானோ அதுக்குள்ள ஜெய்சிங் இல்லவே இல்ல. இப்போ ஜெய்சிங், ருத்ரான்னு எல்லாருமே என்கிட்ட கைதி ஆயிட்டாங்க. நாளைக்கு சன் சிட்டி என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துரும். நான் தான் அதுக்கு ராஜா.
மக்கள்லாம் டுமாரோ நெவர் கம்ஸ்னு சொல்லுவாங்க. வாவ், இனி நிம்மதியா உட்கார்ந்து பிலிம பாத்துக்கிட்டு ருத்ரா என்ன பண்றான்னு பார்க்கலாம். யாராவது இருக்கீங்களா? யாராவது இங்க இருக்கீங்களா? ரங்கீலா, நான் வந்துட்டேன். ருத்ரா, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா, நல்ல வேளை நீ வந்துட்ட. இப்ப தாத்தாவை எங்க தேடுறது? ரங்கீலா, தாத்தாவை சத்தம் போட்டு கூப்பிடுங்க. தாத்தா, 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 தாத்தா. ஆ? ஆ? ரங்கீலா, ஓடுங்க. ஐயோ, நான் எப்படி பறக்கிறது? ரங்கீலா, சீக்கிரம் இதுல உட்காருங்க. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா, சீக்கிரம். ரங்கீலா, ஓடு ருத்ரா, ஓடு. இன்னைக்கு உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. ஓடு ஓடு ஓடு. அங்க பாருங்க, அது பெயிண்டிங்கோட பார்டர் மரம். அது ஹாஃப் ட்ரீ. என்ன நல்லா கட்டிமா பிடிச்சுக்கோங்க. Oh no! வாவ், என்ன ஒரு அருமையான ஐடியா. ருத்ரா கலக்கிட்டால ஷாக்கால். வருண், மைரா, தாத்தா எங்க இருக்காங்கன்னே தெரியல. யாருமே காணோம். ருத்ரா, இது வருணுடைய குரல் தானே? நாங்க வந்துட்டு இருக்கோம் வருண். அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ருத்ரா, thank God நீ வந்துட்ட. வருண் என்ன அவனுக்கு ஹெல்ப் பண்ணவே விட மாட்டேங்கிறான். இல்லனா நான் அவனை எப்பவோ காப்பாத்திருப்பேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணினா அவ்வளவுதான். நீ ஹெல்ப் பண்ணதுனால தான் எனக்கு இப்படி ஆச்சு. இவ்ளோ பெரிய காட்டுக்குள்ள நம்ம தாத்தாவை எப்படி தேடுவோம்? இது எங்க இருந்து வந்துச்சு? நம்ம மேஜிக்கல் பவர் கூட இங்க வேலை செய்ய மாட்டேங்குது. மைரா, இந்த பீ என்ன விடாம துரத்திட்டே இருக்கு. என்ன கடிச்சிடும் போல இருக்கு. பயப்படாத வருண், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்.
நான் ஒண்ணு நக்கல, நீயே பாரு. இந்த கரடி என்ன அசைய கூட விட மாட்டேங்குது. ரொம்ப நேரமா என்ன நக்கி நக்கி ஒரு வலி பண்ணிடுச்சு. ருத்ரா, உன்கிட்ட மட்டும் எப்படி மேஜிக் பவர்ஸ் இருக்கு? எங்க கிட்ட ஏன் இல்ல? ஷாக்கால் என்ன பெயிண்டிங் உள்ள இழுக்கல, நானா தான் உள்ள வந்தேன். ருத்ரா, மேல பாரு. வருண் எங்க போயிட்டான்? எங்க இருக்கணுமோ நான் அங்கதான் இருக்கேன். என்னை விடு. ருத்ரா, காப்பாத்து. நிறுத்துங்க. என்னை வச்சு ரிலே ரேஸ் ஓடாதீங்க. ருத்ரா, காப்பாத்து. காப்பாத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்க ஒரு ஆஃப் ட்ரீ தெரியுது. தாத்தா இங்க இல்லனா நெக்ஸ்ட் பெயிண்டிங்ல தான் இருப்பாரு. நோ நோ நோ. இப்ப நீ எதுக்கு 3 தடவை நோ நோ நோன்னு சொன்ன? இந்த வாட்டி ஷாக்கால் மனசுல இருக்கிறத அவர் சொல்லாம நானே சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஒருவேளை அவருக்கு சொல்றதுக்கு கூச்சமா இருந்திருக்கும், அதான் நானே சொல்லிட்டேன். ஆம். இங்க பாருங்க, தாத்தாவோட ஷூ. அப்ப தாத்தா இங்க தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாரு. ருத்ரா, ருத்ரா, நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆமா, உன்கிட்ட மட்டும் எப்படி மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு? என்னோட எல்லா பவர்ஸும் மாயமாயிடுச்சு. என்ன பெயிண்டிங் உள்ள ஷாக்கால் இழுக்கல, நானா தான் உள்ள வந்தேன். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா, ருத்ரா, ஓடுங்க. தாத்தா உடனே எங்க இருந்து கிளம்பணும்.
இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. ஏன்னா அந்த crocodile மேல ருத்ராவோட மேஜிக் வேலையே செய்யாது. ருத்ராவால அதை அழிக்க முடியாது. சீக்கிரம் போங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்ப நாம இந்த பெயிண்டிங்ல இருந்து எப்படி வெளியில போறது? அதான் எனக்கும் புரியல. அப்போ நாம சூரியன் கூட இங்கேயே அஸ்தமிச்சிருவோமா? இனிமே நம்மளால தப்பிக்க முடியாது. ருத்ரா, நீ அந்த பெயிண்டிங் குள்ள வந்தப்போ அந்த பெயிண்டிங் எங்க இருந்துச்சு? மேஜிக்கல் மவுண்டனோட குகையில. இந்த விடுகதையோட பதில் அதுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு. அப்படின்னா வெளிய போறதுக்கான வழி அந்த கேம்க்குள்ள இருக்கா? நீ சரியா சொன்ன மைரா. அதனாலதான் போல இருக்கு அந்த crocodile அங்க கோல் கீப்பர் மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. ருத்ரா, சூரியன் அஸ்தமிக்க போகுது. என்னது? ஷக்கால், நான் உன் கூட இப்பவும் சண்டை போட விரும்பல. நீ உன்னோட கால் சிட்டிலயும் நான் என்னோட சன் சிட்டிலயும் இருக்கிறது தான் எனக்கு விருப்பமா இருக்கு. ஆனா இதுக்கு மேலேயும் என்னால உன்னை சும்மா விட முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. யார்கிட்டயும் தோக்க மாட்டான் இந்த ஷக்கால். பை பாய். நான் திரும்ப வருவேன். ஜோகா, நீ இங்க ஃபைட் பண்ணு. ஓ என்ன முதல்ல இங்கிருந்து வெளியே எடுங்க. காப்பாத்து, காப்பாத்துங்க. யாராவது வாங்க. சப்போலா, காப்பாத்து, காப்பாத்து. எங்க போற? தேங்க்யூ ருத்ரா. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் பெயிண்டிங்குள்ள இருந்தப்ப கூட எனக்கு நீ வருவாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. உனக்கு என்ன தோணுது? இப்ப சார் நமக்கு என்ன கத்து தர போறாரு? ஆர்ட் கிளாஸ்ல மேஜிக்கை யூஸ் பண்றது கண்டிப்பா ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தான் இருக்கும்.
இங்க பாருங்க பசங்களா, இன்னைக்கு கிளாஸ்ல நாம கிளேயை யூஸ் பண்ணி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸை கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண மாடல்ஸ்க்கு எப்படி உயிர் கொடுக்கறத நான் கத்து கொடுக்கறேன். ஆரம்பிக்கலாமா? வாவ் ஜெனி, அருமையான டைனோசர். என்ன தயார் பண்றது? இன்டர்நெட்ல செக் பண்றேன். எஸ், ஐடியா. ருத்ரா, ருத்ரா நீ என்ன தயார் பண்ணிட்டு இருக்க? சார், இது இமேஜினரி கேரக்டர். நான் எதுவும் யோசிக்கல. ஃபுட்பாலோட இமேஜ் பார்த்தேன். அப்புறம் எனக்கு கோல்ட் கிரியேச்சர் தயார் பண்ணணும்னு ஐடியா வந்துச்சு. அதான் செஞ்சேன். இங்க பாருங்க. வெரி குட், வெரி குட் ருத்ரா. இத பார்த்தாலே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஃபுட்பாலியோன்னு வை. ஃபுட்பால் மாதிரி இருக்கிறதுனால ஃபுட்பாலியோ பேர் கரெக்டா இருக்கும். சரியா? அட வருண், இது ரொம்ப கியூட்டா இருக்கே. மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருதுப்பா. இதுக்கு நாம இப்ப உயிர் கொடுத்து பார்க்கலாம். தேங்க் யூ சார். ஓ ஓ கேஷோ பொகேஷோ அனிமல் இமேஜோ. வாவ் வாவ் வாவ், எவ்வளவு அழகா இருக்கு. குட் ஜாப், குட் ஜாப். பவர் பலிட்டோ. அப்பாடா, நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். சரி பசங்களா, இன்னைக்கு இது போதும். உங்க எல்லாரோட கிரியேச்சர்ஸ்க்கும் எப்படி லைஃப் கொடுக்கறது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். புரியுதா? ஜெனி, ஜானி, ஜானி, அங்க மங்கி இருக்கு. எங்க எங்க மங்கி எங்க? இது என்ன விளையாடுற கிரவுண்டா? இங்க ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் வாழைப்பழ தோல் மேல. பனிஷ்மெண்ட், டிடென்ஷன் ரூம், 1 மணி நேரத்துக்கு. மேம், இவரோட தப்பு ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, டீச்சர் கிட்டயே எதிர்த்து பேசுறியா? அப்ப 1 மணி நேரம் டிடென்ஷன் உனக்கும் சேர்த்து. ஆனா மேம், இதுல எங்க தப்பு எதுவும் இல்ல. 2 மணி நேரம் டிடென்ஷன் ரூம். ஆனா மேம், 3 மணி நேரம். ஜாடி, உன்னால எப்பவுமே பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நீ யோசிச்சு பாத்துருக்கணும். அவ சொன்னதும் இங்க எப்படி மங்கி வரோன்னு. அதாவது சார் திருப்பியும் அந்த மங்கிக்கு லைஃப் கொடுத்துட்டாரோன்னு நினைச்சேன். அட, இதுக்கு சாரோட அவசியம் என்ன இருக்கு? இத ருத்ராவால கூட செய்ய முடியும். ஆனா சார் இது வரைக்கும் நம்மளுக்கு மந்திரத்தை கூட கத்து கொடுக்கலையே. அதனால என்ன, ருத்ராவால எல்லாமே செய்ய முடியும். ருத்ரா, உன்னோட கிரியேச்சருக்கு இப்போ ஒரு லைஃப் கொடுத்து காட்டு. இல்ல, இதுக்கு எந்த அவசியமும் இல்ல. இதெல்லாம் கிளாஸ்ல தான் நடக்கணும். அட, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா இல்லையா? இல்ல சார், ருத்ரா என்ன சொல்றானா, அவனோட கிரியேச்சருக்கு லைஃப் கொடுக்க முடியும்னு சொல்றான். நான் தான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன்ல, இப்போதைக்கு எதுவும் செய்ய வேணான்னு. நான் கத்து கொடுக்காத வரைக்கும் நீங்களா எதையும் செய்யக்கூடாது. சில சமயங்கள பெரிய பிரச்சனை கூட வந்துரும். சரி, இப்ப நீங்க கிளம்புங்க. இந்த மயிராம வரும்னு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அப்புறம் அந்த ருத்ராவை நான் பாத்துக்கிறேன்.
என்ன ஆச்சு? உங்க முகத்தை பார்த்தா ரொம்ப சோகமா இருக்குது. இல்ல இல்ல, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும்ல. அப்புறம் நீங்க எங்க இருக்கீங்க மிஸ் செக்யூரிட்டி? எங்க இருக்கீங்க? இது எப்படி நடக்க முடியும்? இப்போ இது என்ன பிரச்சனை மிஸ் செக்யூரிட்டி? மம்மி, மிஸ் செக்யூரிட்டியோட எம்பி டிவி எல்லா இடத்துலயும் இருக்கு. எம்பி டிவியா? மேஜிக்கல் பீஸ் டெலிவிஷன், சிசிடிவி மாதிரி. அவங்க பீ ஷேப் ட்ரானை வச்சு ஸ்கூல் முழுக்க என்ன நடக்குதுன்னு கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பாருங்க மம்மி, எங்களை இங்க 3 மணி நேரத்துக்கு உள்ள போட்டிருக்காங்க. இதெல்லாம் ருத்ரா அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸால நடந்துச்சு. எனக்கு எல்லாமே தெரியும். யூ டோன்ட் வெரி. ருத்ராக்கு எவ்வளவு பெரிய பாடம் கத்து கொடுக்கறேன் பாரு. அவன் என்னைக்கும் மறக்க மாட்டான். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னு கேளுங்க. NDTV 1 to 5 go on check detection room. மிஸ் வந்துட்டு இருக்காங்க. நான் கிளம்பணும். என்னோட பீக்கு என்ன ஆச்சு? ஏதோ மேல் ஃபங்க்ஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். Pokiso animal livito. ஓஹோ, எவ்வளோ கியூட்டா இருக்கு. Don't panic. Everything is under control. Eagle Man, சீக்கிரம் போய் அந்த creatures பிடிங்க. போங்க. இது எப்படிப்பட்ட creatures? இதையெல்லாம் பிடிச்சிட்டு போய் கேட்டுக்குள்ள போடுங்க. ஓகே. Detention. எல்லாருமே detention. இங்க என்ன நடக்குது? இதுங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? டேஞ்சர், டேஞ்சர். ருத்ரா, ஜெனியும் ஜாடியும் என்ன சொல்றாங்கன்னா நீதான் சேலஞ்ச் பண்ணியா. நீ உன்னோட கிரீச்சர்ஸ்க்கு உயிர் ஊட்டுவேன்னு சொல்லி அதே மாதிரி பண்ணிருக்கியா. இப்போ அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி இருக்குன்னு பாத்தியா? நீயே பாரு. மேடம் கானன்கோ இதெல்லாம் போய் நான் அதுக்கு உயிர் கொடுக்கல. அப்ப இதை யார் செஞ்சது ருத்ரா?
எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் உன்கிட்ட மேஜிக்கல் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு. அப்புறம் நீ சேலஞ்ச் பண்ண விஷயம் கூட எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் அப்ப அங்க இருந்தனே. ஆனா சார் நீங்க என்ன சொல்றீங்க? ருத்ரா, ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். இந்த ஸ்கூலுக்குள்ள ஓ இஷ்டத்துக்கு மேஜிக் பண்றதுக்குலாம் அலவுட் கிடையாது. அந்த கிரீச்சர்ஸ் எல்லாம் உன்னோடது தானே. இப்ப அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு தான். இல்லனா உன்னை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே மேடம். யாரோ என்ன இதுல மாட்டி விட்டுருக்காங்க. பழிய என் மேல போடுறதுக்கு யாரோ அந்த கிரீச்சருக்கு உயிர் கொடுத்திருக்காங்க. யாரோவா? ஜென்னியும் ஜாடியும் தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. இது அவங்களால முடியாத காரியம். சார் இது வரைக்கும் நம்மள அந்த மந்திரத்தை பிராக்டிஸ் கூட பண்ண விடல. அட, இது என்னது? எங்க இருந்து வந்துச்சு? இது என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆமா, எனக்கும் காட்டு. அட, இது எப்படி நடந்தது? அது மல்டிபிள் ஆயிட்டு இருக்கு. மாரா, வருண், நீங்க பின்னாடியே இருங்க. அதுங்க கிட்ட எந்த ஒரு மேட்சுக்கும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ருத்ரா, நீ என்ன கிரீச்சரை இன்வைட் பண்ணிருக்க? எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்புங்க. अंतर मंतर कालिकल अंतर चू नो वरुण रुद्रा வருண், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? நீங்க தூரமா போங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே அடி அழிச்சிடுறேன். Сибайска Portal Creator. நீங்க ரெண்டு பேரும் என்ன லைப்ரரியில மீட் பண்ணுங்க. Zibaiska Protection Cover Creator. இந்த கிரீன் சப்ஸ்டன்ஸ் என்னது? இதுக்கு ஏதாச்சும் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாகணும்.
கடைசியா மாட்னியா? ஸ்டாப்! மேடம் காணுங்க. ருத்ராவை யாரோ ஸ்டாச்சுவா மாட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ருத்ரா! டோன்ட் வரி மாரா. இந்த ரகசிய பாதை எங்க போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். லெட்ஸ் கோ. நான் மெஜிஷியன், பயங்கரமான ஆளு. என்ன பார்த்தா பயப்படணும். நான் தான் ஷகால். எப்போ இருந்தோ உன்னை அழிக்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. அங்கே நில்லுங்க. கொஞ்சம் அசஞ்சா கூட அது என்ன பேரு? உட்பாலியோ. அது ஒரு நல்ல பேரு. என்னோட சக்தி உங்களை அப்படியே சிலையாக்கிடும். புரிஞ்சுதா? இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இது எப்படி நடந்துச்சு? இதை என்னால ஏத்துக்க முடியாது. நான் லைப்ரரியில ஸ்டாச்சு ஆன மாதிரி சின்ன ப்ளே பண்ணேன். என்னோட மேஜிக்கால நான் கிரீன் ஸ்டாச்சுவா மாறிட்டேன். என்ன உண்மையான குற்றவாளியோட முகத்தை பாக்குறதுக்காக. இந்த வாட்டி நானும் உஷாரதான் இருக்கேன். எல்லாமே சரியா தான் நடக்கும். சீக்கிரம் கிளம்புங்க. அட்டாக் ருத்ரா. அவனை விடாதீங்க. இந்த வாட்டி ருத்ரா தப்பிக்கவே கூடாது. நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. என்ன பார்த்தா பயப்படணும். நான் தான் ஷகால். ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை எனக்கு சந்தேகப்படாத. Baiska, Twister Creator! இல்ல இல்ல. ருத்ரா, இப்போ இதுல இருந்து தப்பிச்சு காட்டு பார்க்கலாம். ஓ நோ, அது பெருசா மாறிடுச்சு. இப்போ என்ன ஆகும்? என்ன ஜெயிக்க யாராலையும் முடியாது. ஷாக்கால், இதை எல்லாத்தையும் நிறுத்து. உன்னால எங்க 3 பேரையும் ஸ்கூல்ல இருந்து நீக்கிடுவாங்க போல இருக்கு. நான் நினைச்சேனா உங்களுக்கு ஒரு புது ஸ்கூலே உருவாக்க முடியும். என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? அட்டாக் ருத்ரா. ஓடு ருத்ரா, ஓடு. Baiska, boom, tick, boom! இல்ல. மம்மி, இந்த பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த தடவை நீ ஜெயிச்சிட்ட. ஆனா
திரும்ப வருவேன். கண்டிப்பா உன்னை ஜெயிப்பேன், விட மாட்டேன். ருத்ரா, நீ ரொம்ப தைரியமா எங்க எல்லாரையுமே காப்பாத்திட்ட. உன்னை சந்தேகப்பட்டதுக்கு ஐ எம் ரியலி சாரி. We are all proud of you. Thank you, madam. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.